சாய்ந்தாயே அடடடடா என்னோடு கண்ணாக நின்றாயே அழகழகா என்ன கூட்டி எங்க போற தோரா நெஞ்சோடு நெஞ்சாக சாய்ந்தாயே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் போகிறோம் மரீனாவோட பர்த்டே பார்ட்டிக்கு. நம்ம கூட இணைப்பில் இருக்காங்க ஜானுஷா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனுஷா. நான் இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே விஷ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அவளை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 7 மாதம் இருக்கும். 7 மாதத்துக்கு முன்னே இந்த பொண்ணு எங்கள் சேட்டுக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக வந்தது என்னமோ ஒரு டெரர் பீஸாக தான் வந்தது. எதுக்காக வந்ததுன்னெலாம் சொல்ல வேண்டாம், அப்புறம் அவள் என்னை அடிப்பாள். அப்படியே ரொம்ப டெரர் பீஸ் மாதிரி நானும் பெரிய ரவுடி தான் அப்படின்னு சீனை போடலான்னு நினைச்சு வந்தா. ஆனா சீனெல்லாம் போடல. கொஞ்சம் லொல்லா பேசுவா. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளை. லைஃப்ல நமக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சில பேர் கடந்து போயிடுவாங்க நம்ம லைஃப்பை. சில பேர் நம்ம லைஃப் லாங் நம்ம கூடவே இருப்பாங்க. சில பேர் நம்மளை புரிஞ்சுக்காம, நம்ம கேரக்டர்ஸை புரிஞ்சுக்காம ஏதோ பண்ணிடுவாங்க லைஃப்ல. பட் எனக்கு எப்படின்னா, ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி தான் நான் எப்போவும் நினச்சிருக்கேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். எனக்கு என் லைஃப்பில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடச்சிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு இவ பேரை சொல்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனதும் அங்கே வருவதும் நீயோ. புள்ளி வானம் எங்கும் வைத்து நில உன்னை கோலம் போட அழைத்திடும். நீ இருக்கும் இடம் வேடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும். பெண் பூவே நீயும் ஆட முகில்கள் ஊஞ்சல் போடும். உலாவும் தென்றல் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும். பகலினில் முழுவதும் வெயிலிலே உன்னை சுட்டு வருத்திய வானம் அது. இரவினில் முழுவதும் அதை எண்ணியே பனித்துளி சிந்தியே அழுகிறது.
வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ வாழ்வின் திசை மாறும் பாதைகளும் மாறும் நட்பு அது மாற்றமின்றி தொடருமே சொந்தம் 100 வரும் வந்து வந்து போகும் என்றும் உந்தன் நட்பு மட்டும் வேண்டுமே உன் பாதம் போகும் பாதை மண்ணுக்கு சந்தோஷங்கள் உன்னோடு ஓர் நிமிஷம் உயிருக்கு ஆனந்தங்கள் பூக்கள் எல்லாம் உன்னை தொட தாவம் இருக்கும் நீயும் தொட சருகுக்கும் உயிர் பிறக்கும் வானவில்லும் வந்து உனக்கு கூடை பிடிக்கும் எங்களுக்கும் அதற்குள்ளே இடம் இருக்கும் தேவதை வம்சம் நீயோ தேனிலா அம்சம் நீயோ பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு சேட்டு இங்கே வர்றது ஒரு டைம் பாஸு அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸோ இல்லை மென்டல் ப்ரெஷர்ஸோ இதுலேருந்து ரிலீவ் ஆகியிருக்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து இங்கே சேட்டுக்கு வராங்க. நானும் அப்படி தான் சேட்டுக்கு வந்தேன் ஃபஸ்ட்டு. பட் வந்து எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நான் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் இந்த சேட்டை வந்து சேட்டாக பார்க்கல. இது வந்து என்னோட ஒரு செகண்ட் ஃபேமிலியாக தான் பார்க்குறேன். இதில் இருக்க ஒவ்வொரு யூசர்ஸையும் நான் அப்படி தான் பார்க்குறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அதில் எனக்கு 2 குழந்தைங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணாக இருந்தாவே ஆக்சுவலாக அந்த தாய்மை உணர்வு வந்து கேர்ள்ஸ்க்கு ஈஸியாக வந்துடும் சொல்லுவாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே எனக்கு 2 பேபிஸ் இருக்காங்க. அதில் ஒரு பேபி தான் இந்த பாப்பா. நான் அவளை ரொம்ப செல்லமாக டுப்பி பாப்பான்னு கூப்பிடுவேன். இந்த பேரை நான் அவளுக்கு ஏன் வச்சேன் அப்படிலாம் எனக்கு தெரியல. பட் வந்து அது சொல்லும் போதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன், திட்டி இருக்கோம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கேன் எங்களுக்குள்ள. பட் வந்து இந்த சேட்டு, இந்த ஆன்லைன் லைஃப், இது எல்லாம் தாண்டி கூட அவ ஒரு தேவதையா தான் என் கூட இருக்கா. நான் வந்து என் லைஃப்ல கிராஸ் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸையுமே தேவதையா தான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுள் வந்து எப்பவுமே நம்ம கூட வந்து இருந்து உனக்கு இதெல்லாம் வேணுமா, இந்த வரம் வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நமக்கு சுத்தி இருக்கிற ஆளுங்களை வந்து நாம தேவதையாவோ கடவுளாவோ நம்மளால ட்ரீட் பண்ண முடியும், நம்மளால நினைக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறவன் நான். அந்த மாதிரி ஒரு பாப்பா தான் என்னோட பாப்பா. ஆக்சுவலாக நான் இவ்வளோ நேரம் அவள் பேர் சொல்லாமே பேசிட்டு இருக்கேன். அவ வந்து என்னோட மரீனா. அவள் ஃபஸ்ட்டு இந்த சேட்டுக்கு அந்த நிக்கில் தான் வந்தா. ஆனால் அதுக்கப்புறம் 1000 நிக்கு வச்சுட்டா. அவன் நிக்கெல்லாம் சொன்னால் 2 நாள் பத்தாது இந்த வீடியோ கிளிப்பிங் போகிறதுக்கு. அவ்வளோ நிக்கு வச்சிருக்கா. ஆனால் மனசில் பதிஞ்ச நிக்கு வந்து அந்த மரீனாங்கிற பேர் மட்டும்தான்.
அன்புள்ள ஸ்நேகிதி 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 அன்பென்றால் என்னடி ஸ்நேகிதி ஸ்நேகிதி அன்புள்ள ஸ்நேகிதி 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 அன்பென்றால் என்னடி சிலு சிலு கஞ்சல் குளி போலே மௌனத்தில் அசைந்திடும் மலை போலே இதம் தரும் நட்புக்கு இணை என்று சொல்ல ஏதுமில்லையே கவலைகள் என்றாலும் மகிழ்ச்சிகள் வந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேன் உன்னை எண்ணும் போது மனம் பெருமையில் துடிக்குது அன்பு ஸ்நேகிதி மழை துளி மேகம் வந்து குளிர்கின்ற காற்றுப்பட்டு கடலில் சேருதே அந்த துளி வெயில் பட்டு கடலிடம் வீடு பெற்று வானம் சேருதே எனது மனமும் மழைதானே திரும்ப திரும்ப வருவேனே வரவேற்கும் நீயே அந்த வானம் தானே வேறெங்கும் இல்லாத வார்த்தைகள் சொல்லாத நட்புக்கு பேரென்னடி விடையில்ல கேள்வி என்று வாழ்க்கையிலே சில உண்டு அன்பு ஸ்நேகிதி 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 அன்புள்ள ஸ்நேகிதி 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 அன்பென்றால் என்னடி சிலு சிலு கஞ்சலில் குளி போலே மௌனத்தில் அசைந்திடும் மலை போலே இதம் தரும் நட்புக்கு இணை என்று சொல்ல ஏதுமில்லை கவலைகள் என்றாலும் மகிழ்ச்சிகள் வந்தாலும் உன்னை தேடி ஓடி வருவேன் உன்னை எண்ணும் போது மனம் பெருமையில் துடிக்குது அன்பு ஸ்நேகிதி 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 அன்புள்ள ஸ்நேகிதி 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 அன்பென்றால் நீயே என்னடா இவ பர்த்டே விஷ் சொல்றேன்னு சொல்லிட்டு கதை கதையா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. லைஃப்ல சில சான்சஸ் வந்து எப்பவாவது ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை வந்து நாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த டேல என்னால மரீனாவை பத்தின விஷயங்களை ஷேர் பண்ண கிடைச்ச சான்ஸா நான் நினைக்கிறேன். ஸோ இதை இப்போ மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படி யோசிக்க கூடாது இல்லையா? கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். முடிச்சுக்கிறேன் இப்போவே முடிச்சுக்கிறேன். மரீனா, நீ லைஃப்ல எதுக்குமே நீ ஆசைப்பட மாட்டேன், எனக்கு அது நல்லா தெரியும். பட் உன் ஆள் மனசுல என்ன மாதிரியான ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாம் உனக்கு நடக்கணும். அதாவது ஆசைங்கிறது மனுஷனோட அது ஒரு குணம், அது மாறவே மாறாது எப்பவும். நீ வந்து லைஃப்ல எதெல்லாம் ஆசைப்படுறியோ, உனக்கு எதெல்லாம் பெஸ்டா இருக்குமோ அதெல்லாம் உன் லைஃப்ல கிடைக்கணும். இந்த பர்த்டேலேருந்து நீ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இது வரைக்கும் இவ்வளவு ஹாப்பியாக என் லைஃப்பில் நான் இருந்ததே இல்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என்னால் நீ எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்க, எனக்காக எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்க, அவ்வளவையும் நீ பொறுத்துக்கிட்டு என் கூட எனக்காக மட்டும்தான் இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் லைஃப்ல நான் இது வரைக்கும் மிஸ் பண்ண மாதிரி உன்னை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஆஸ் அ பாப்பாவா, ஆஸ் அ அட்வைசரா, ஆஸ் அ சண்டை போடுற பொண்ணா, எப்பவும் என் கூட நீ இருக்கணும். இந்த சாட்டு, ஆன்லைனு இதையெல்லாம் தாண்டி யூஸ்வலாக நான் சொல்லுவேன் நாம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதில் முன்ன இருந்தவங்க எல்லாரும் இப்போ நம்ம கூட இருக்காங்களான்னு தெரியல. பட் நீ என் கூட இருக்கணும், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பாப்பா. இந்த விஷயம் என்னோட மனசில் நினைக்கிறதையெல்லாம் உனக்கு கொடுத்ததான்னு தெரியல. பட் இந்த ஒரு சிங்கிள் விஷ் என்னோட ஃபுல் அன்பையும் உனக்கு காட்டும்னு நான் நம்புகிறேன். மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. I once again wish Marina a very happy birthday from Tamil Oir Chat team and friends. ஜனுஷா, எங்களோட உங்கள் அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்தது என்னமோ ஒரு டெரர் பீஸாக தான் வந்தது. அப்படியே ரொம்ப டெரர் பீஸ் மாதிரி வந்து நானும் பெரிய ரவுடி தான் அப்படின்னு சீனை போட்டா. इसका मतलब अपनी बेबी को तो बेस पसंद है. लक तक जाटनी के हाव भाव में तेजी, गलन पड़न गड़ जाट उठाए उसके दो नखरे जी. वो लिखी पड़ी वो लाल छड़ी, वो हुक्म करे बस खड़ी खड़ी, मारा ऐसा जाट करे बस है जी है जी है जी. लक तक जाटनी के हाव भाव में तेजी. उसकी अखियां इंग्लिश बोले, मेरी अनपढ़ अखियां रे. बैठे बैठे ला गई देखो दिल को मेरे ठगियां रे. हाय मेरे पास से होके फिर वो डीजे से जाके पौड़ी, भैया तू डिजाइन करियो बीड़ी चले या तोड़ी, क्योंकि बेबी को बेस पसंद है. बेबी को बेस पसंद है. जब वो नाचे मुझको उसका फेस पसंद है. बेबी को बेस पसंद है. बेबी को बेस पसंद है. आई एम वेरी हैप्पी दैट म्यूजिक. हाय रे मेरे भोले पंछी, पढ़ना उल्टी पटिया रे, भूलना मेरे साथ खड़ी है मेरी 16 सखिया रे. तेरे जैसे बड़े चौधरी देखे हैं मर जाने, सॉन्ग सुना के इंग्लिश के जो डाले देसी डाले, क्योंकि बेबी को बेस पसंद है. बेबी को बेस पसंद है. बेबी को बेस पसंद है. जाने ये कैसा असर हुआ है, हशर हुआ है दिल का जो तुझे है देखा, जैसे वो भूला बाकी सारी दुनिया को. पीछे तो पड़ा है डेफिनेटली ठीक बड़ा है, खुद को तो समझे फूल बड़ा है पर फूल बड़ा है. उससे में रेड रेड ये फेस पसंद है. बेबी को बेस पसंद है. हाय बेबी को बेस पसंद है. Now chori wanting dance but chora want romance, so chora बोल इस डीजे से जय no taking chance. दोनों हाथ हवा में करके नाचे, चोरी घड़ी से मॉडर्न, बेबी से जो पंगा लेगा हो जाएगी प्रॉब्लम. चोरी किससे फायर से, सब लड़कों की डिजायर से, यो चलता फिरता फैशन सो बेबी बिजली की नंगी वायर से. मैं पागल हो गया तेरे पीछे, दिल मेरा तेरी लगे नीचे, टक टक बजती जो डांस फ्लोर पे जब तू नाचे. आके नीचे आके नीचे आके नीचे आके नीचे आके नीचे.
स्पीकर का वॉल्यूम उसको तेज पसंद है, बेबी को बेस पसंद है। जब वो नाचे मुझको उसका फेस पसंद है, बेबी को बेस पसंद है। बेबी को बेस पसंद है। लक दक लक दक चाटनी के हाव भाव में तेजी, बेबी को बेस पसंद है। लक लक दक चाटनी के हाव भाव में तेजी, बेबी को बेस पसंद है। लक लक दक चाटनी के हाव भाव में तेजी। बेबी को बेस पसंद है। बेबी को बेस पसंद है।